Salut tout le monde, welcome to Riddle's Diary. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா இட்டாலியோட கேபிட்டல் ரோமில் இருக்கக்கூடிய வேர்ல்ட் வண்டர்ஸில் ஒன்றான கொலோசியமை தான் பார்க்க போகிறோம். இந்த கொலோசியமோட சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் கொலோசியம் உள்ளே இருக்க வியூ எப்படி இருக்குதுன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துடலாம். ஓகே, thank you. Okay, so you go right now inside the museum and then you have 24 hours for the Roman Forma Palatine. Okay, thank you. டிக்கெட் எடுத்தாச்சு. இந்த டிக்கெட்டை வந்து 24 ஹார்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹலோ. No. Si è portata a casa mezza somma qua roba. Thank you. Thank you. Salut tout le monde, welcome to Riddle's Diary. இப்போ வந்து நான் வந்து இட்டாலியில் ரோமில் இருக்கேன். ஸோ வேர்ல்டு வண்டர்ஸில் ஒன்றான கொலோசியம்க்கு உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்காக வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த கொலோசியம் உள்ள என்டர் ஆகிறதுக்கு நியர்லி 3 to 4 செக்யூரிட்டி செக்கிங்ஸ் பண்ண பிறகு தான் உள்ளேயே அலோ பண்ணாங்க. இப்போ இந்த கொலோசியமோட சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை கேட்டுக்கிட்டே இந்த கொலோசியம் உள்ளார்க்க எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் என்னோடய வீடியோ மூலமாக பார்க்கலாம். 70 AD, ஏடினா அனோ டொமினி விச் இஸ் பிஃபோர் கிறிஸ்ட், பிசிக்கு முன்னாடி. ஸோ 70 ADயில் கிங் வெஸ்பேஷியஸ்ன்றவர் தான் இந்த கொலோசியமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். 79 ADயில் கிங் வெஸ்பாஷியஸ் இறந்துடுறாரு. பட் அவர் வந்து 2 floors தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார் கொலோசியமில். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ளோர்ஸ், அதாவது ரிமைனிங் 3 floors அவரோட சன்ஸ் டொமிட்டியன் அண்ட் டைட்டஸ் இவங்க 2 பேரும் கன்ஸ்ட்ரக்ஷனை டேக் ஓவர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷனை இவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நியர்லி 8 to 10 years ஆகியிருக்கு. இதுக்கு இவங்க வந்து 60,000 to 1 lakh வரைக்கும் ஜெவிஷ் பிரிசனர்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணியிருக்கிறாங்க. இந்த கொலோசியம் பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இவங்க ட்ரெவன்டைன் லைம்ஸ்டோன், டஃப்னு சொல்லக்கூடிய வொல்கானிக் ராக், ரொமானிக் பிரிக்ஸ், கான்க்ரீட் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த பில்டிங்கை இவ்வளோ ஸ்ட்ராங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைலி ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ், டெக்கரேட்டர்ஸ், ஆர்டிஸ்ட், ஆர்கிடெக்சர்ஸ், பில்டர்ஸ், பெயிண்டர்ஸ் இவங்க எல்லாரையும் வச்சு பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணி ரொம்பவே ஹைடெக்காக இந்த கொலோசியமை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருந்திருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம், எதுக்காக இந்த கொலோசியம் இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது, அதாவது இதை கட்டப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்றது. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இந்த கொலோசியம் ஒரு போர்க்களம்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த பிளேஸில் வந்து ஃபைட் தான் நடந்துச்சு. ஃபைட் இந்த சென்ஸ் மனுஷங்களை மட்டும் வச்சு அவங்க ஃபைட் பண்ணலை. மீன்வைல் மனுஷங்க கூட மிருகங்களையும் வச்சு தான் ஃபைட் பண்ணியிருந்துருக்குறாங்க. அண்ட் அதுதான் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருந்திருக்கப்போ. எப்போலேருந்து இங்கே ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்த உடனே தான். அதாவது 70 ADயில் கிங் வெஸ்பாஷியஸ் ஸ்டார்ட் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷனை 80 ADயில் ஹிஸ் சன் டைட்டஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாரு. ஸோ 80 ADயில் இனாக்ரேஷனுக்காக இவங்க இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது ஃபைட்டை தான் அவங்க கேம்னே சொல்கிறாங்க. ஸோ இனாக்ரேஷன் கேம்ஸ்னு அவங்க கண்டக்ட் பண்ண விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் ஃபைட்ஸ், அனிமல் வித் ஹியூமன் ஃபைட்ஸ், ஹண்டிங், ரீக்ரியேஷன் ஆஃப் கிரிமினல் பேட்டில்ஸ், இந்த மாதிரி வெறும் ஃபைட்ஸ் மட்டும்தான் இந்த கொலோசியமில் நடந்துச்சு. இந்த கொலோசியமில் ஃபைட் பண்ணுற பர்சன்ஸை வந்து கிளாடியேட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. கிளாடியேட்டர்ஸ்னு மூவியே இருக்குல்ல, ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் அது இந்த கொலோசியம்க்கு. இப்போ பார்க்குறீங்களே இந்த பிளேஸு, இந்த மாதிரி இங்கே இன்னும் நிறைய பிளேசஸ் அண்ட் அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ்லாம் இருக்குது. இங்கெல்லாம் தான் வந்து ஸ்லேவ்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸ்லேவ்ஸுன்றது இவங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு கண்ட்ரியில் போய் வார் நடத்தி அங்கே இவங்க வின் பண்ணி அங்கே இருக்க மக்களெல்லாம் வந்து ஸ்லேவ்ஸ் ஆகும். கூடவே இவங்களோட நாட்டு மக்களும் வந்து வரி கட்டாதவங்களை எல்லாரையும் வந்து செயின் போட்டு ரோட்டில் இழுத்துட்டு தான் வந்து இந்த கொலோசியம்குள்ளே கொண்டு வருவாங்களாம். வந்து இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் டனல்ஸில் அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. And the main thing is in the Colosseum nearly 60,000 to 80,000 seating capacities உள்ள building. So 80 ADயில் inauguration day அன்னைக்கு nearly 65,000 people வந்து இந்த கொலோசியமை ஆக்குப்பை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இனாக்ரேஷன் டே அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண இந்த இனாக்ரேஷன் கேம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபைட்ஸு நியர்லி 100 daysக்கு போயிருந்திருக்கு.
அந்த 100 டேஸில் ஓவராலாக 9000 அனிமல்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்கு ஃபைட் நடந்து. இந்த கொலோசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து நியர்லி 350 இயர்ஸாக இந்த பிளேஸை வந்து ஃபைட்காக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 350 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 4 lakhs கிளாடியேட்டர்ஸ் இந்த ஃபைட்டில் இறந்துருக்குறாங்கன்றது சொல்லப்படுது. இங்கே இருந்த ஸ்லேவ்ஸ்லாம் எந்த அளவுக்கு டார்ச்சர்ஸை ஃபேஸ் பண்ணியிருந்திருக்காங்கன்னா ஆப்வியஸாக அவங்க அண்டர் கிரவுண்டில் தான் இருப்பாங்க. மீன்வைல் மேலே டே டைம் ஃபுல்லாக வந்து ஃபைட் நடக்கும். அப்போது அங்கே உட்காந்து இருக்கிற நியர்லி 60 to 80,000 பீப்புள்ஸும் அந்த ஃபைட்டை பார்த்து என்கரேஜ் பண்ணி ஷவுட் பண்ணாங்கன்னா அண்டர் கிரவுண்டில் இருக்கிற ஸ்லேவ்ஸ்க்கு என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. இதை தான் அவங்க ரெகுலராக டே டைமில் ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அண்ட் நைட் டைம்லேயும் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. பிகாஸ் ஸ்லேவ்ஸையும் அனிமல்ஸையும் ஒன்றா தான் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ நைட் ஃபுல்லாக அனிமல்ஸ் வந்து சத்தம் போட்டுகிட்டே இருந்திருக்கும். ஸோ இங்கே இருந்த ஸ்லேவ்ஸோட டார்ச்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது, இமேஜினும் பண்ண முடியாது. ஸோ இந்த கொலோசியம் வந்து கிங்கோட என்டர்டெயின்மெண்ட்காக ஃபைட் நடக்கிற ஒரு பிளேஸாக தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கிளேடியேட்டர் மூவி பார்த்துருப்போம்ல நம்ம எல்லாரும், அந்த மூவியோட எக்ஸாம்பிள் தான். ஏன்னா அந்த மூவியோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஃபைட் தான். வந்து ஸ்லேவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஃபைட் போட வைப்பாங்க வித் அனிமல்ஸோடையோ இல்லை இன்னொரு பீப்புள் கூடயோ வந்து சண்டை போட வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான் இந்த கொலோசியம். அண்ட் இங்கே இருக்க இந்த சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் தான் வந்து பீப்புளெலாம் வந்து உட்காந்து இந்த ஃபைட்டை வந்து பார்த்துருப்பாங்க. ஐ திங்க் கிங் வந்து இங்கே உட்காந்துருப்பார் இந்த சைடில். அண்ட் 1349 ஒரு மேஜர் எர்த்குவைக் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிளேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது யூஸில் இல்லை. தென் இட் ஹஸ் டர்ன்ட் இன்டு டூரிஸ்ட் பிளேஸ். பிஸ்கட் இருக்கு, பிளெயின் பிரெட் இருக்கு, அது வேண்டாமா, சாக்லேட் தான் வேணுமா இருக்கு. இங்கே இருக்க இந்த சீகல்ஸ் பேர்ட் பற்றி நான் கட்டாயமாக பேசியே ஆகணும். ஏன்னா இங்கே இது நிறைய இருக்குது. பட் இந்த ஒரு பர்டிகுலர் பேர்ட் மட்டும் என்னை வெளியிலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தது. இது நான் வெளியில் இருக்கும்போது என்கிட்ட வந்துகிட்டே இருந்துச்சுன்னு சாக்லேட் கொடுத்தேன். அதுக்கு அந்த சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிடுச்சோ என்னவோ தெரியல. அதுலேருந்து அது என்கிட்டயே தான் இருந்துச்சு. வேறு யார் கொடுத்தாலும் அது வாங்கலை. என்கிட்ட நான் கொடுக்குற சாக்லேட்ஸ் மட்டும்தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இந்த பேர்ட் கூட நான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் அதுவும் எனக்கு ஏதோ ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு. பட் எனக்கு தான் புரியலை. இந்த பேர்ட்க்கு ஃபுட் கொடுத்துட்டு இது கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் கீழே இறங்கிட்டேன். இங்கே இருக்க ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே செங்குத்தாக இருக்குது. மேலே ஏறுறப்போ தெரியல, ஈஸியாக இருந்தது. பட் இறங்குறப்போ ரொம்பவே வந்து பயமாக இருந்துச்சு. அவ்வளோ எடை இருந்துச்சு. ஒரு வழியாக கீழே இறங்கி வந்துட்டேன். அண்ட் இதான் கிரவுண்ட் ஃப்ளோர். இதுதான் ஃபைட் நடந்த பிளேஸ். ஸோ இதை தான் வந்து இந்த வியூ தான் நீங்கள் மேலேருந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் அது தெரியுதில்ல, அதுதான் வந்து அண்டர் கிரவுண்ட் டனல். அதுக்குள்ளார்க்க தான் வந்து மிருகங்கள் மனுஷங்கள் எல்லாரையும் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ தட்ஸ் இட். இந்த இடம் வந்து ரொம்பவே அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்களும் வந்து என் கூட பார்த்து ரசிச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.